இந்த மாதிரி நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய எதிர்மறையான பேச்சு இல்ல ஒரு நடவடிக்கையினால என் முகம் வாடி போ டக்குன்னு சொன்னவனே முகம் மாறிடுது. இந்த முகத்துல வராம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அகத்தை மாத்திக்கணும். முகத்தை வர ஏன்னா மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதானே ஃபேஸ்ல வருது. அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப நீங்க செல்ஃப் எஸ்டீம்ல இருந்தீங்க அப்படின்னா கூட மத்தவங்க வந்து பாடி கான்சியஸ்ல இருப்பாங்க, ஈகோ இருக்கும். அவங்க உங்களுடைய அந்த ஈகோவை உடைக்கிற மாதிரி கூட பேசுவாங்க, ஏதோ வார்த்தைகளை பேசுவாங்க. இப்ப நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம்ல நாம இருக்கும் பொழுது யாரு என்ன சொன்னாலும் நம்ம எடுத்துக்க கூடாது. அதுதான் முக்கியமா இதுல. நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிடும். அது ஃபேஸ்ல கண்டிப்பா வந்துடும் ரியாக்ஷன். நம்ம எடுக்காம இருந்தோம்னா வரவே வராது. ஒரு முறை வந்து புத்தர் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களோட ரிலேஷன் தேவதத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஒரு 1/2 மேல அவரை பயங்கரமா திட்டினாரு. அவ்வளோ அந்த செல்ஃப் எஸ்டீமே போயிடுற அளவுக்கு திட்டி இருக்காரு. அவ்வளோ மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டி இருக்காரு. ஆனா புத்தரோட ஃபேஸ்ல எந்த மாற்றமும் வரல. அப்படியே சைலண்டா அமைதியா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த திட்டினவரு ஒரு 1/2 மேல திட்ட முடியல. வாயெல்லாம் வலிக்குது. டென்ஷன் ஆயிட்டாருல. 1/2 திட்டிட்டு இருக்காரு ஃபோர்ஸா. அவ எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் போயிட்டு புத்தரை உழுக்குறாரு. இவ்வளவு நேரம் உன்னதான் திட்டிட்டு இருக்கேன், ஏன்னா ஜடம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு. அப்பா வந்து புத்தர் வந்து சொன்னாரு, நீ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தால அது எல்லாமே என்னுடைய மனம் அப்படின்ற கேட் ஒண்ணு வச்சிருக்கேன் மனசுக்கு, அதுக்கு வெளியில இருக்கு, உனக்கு வேணா எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஒரு நல்ல பழம் கொடுக்குறாங்க, ஒரு அழுகிய பழம் கொடுக்குறாங்க. நல்ல பழம் நான் வாங்கிப்பேன், ஆனா அழுகிய பழத்தை நான் வாங்க போறது இல்லை. அது யாருக்கு சொந்தம்? கொடுத்தவங்களுக்கு தானே சொந்தம். அந்த மாதிரி என்னோட மனசுல நான் ஒரு கேட் வச்சிருக்கேன். வெறும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் உள்ள எடுத்துப்பேன். அது வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், இல்ல ஹாப்பியா இருக்கலாம். மத்த நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் உள்ள எடுத்துப்பேன். டோர் போட்டு வச்சிருக்கேன், அது ஆட்டோமேட்டிக் டோரு. இப்போ நீ கொடுத்தது எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள், நான் அந்த டோருக்கு வெளியில இருக்கு, உனக்கு வேணா எடுத்துட்டு போயிடுப்பா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 2வது வருவாரு அவரு. அப்ப அந்த புத்தருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு யாரு காரணம்? தொடர்ச்சியா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்ததுதான் காரணம். அந்த மாதிரி நம்மளை பத்தி ஒரு செல்ஃப் எஸ்டீம்ல நம்ம வந்து தொடர்ச்சியா இந்த சைலன்ஸ் பவர் அது நம்மளுக்குள்ள நிறைய இருந்துச்சு அப்படின்னா யாரு என்ன சொன்னாலும் வாங்கி உள்ள வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அகத்துல எடுத்துட்டோம், கண்டிப்பா அது முகத்துல தெரியதான் போகுது. அப்ப அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறதுக்காக சில பேர் ஆர்டிபிஷியலா ட்ரை பண்ணுவாங்க. நீ எடுத்துட்டு நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அது தெரிஞ்சிடும், வைப்ரேஷன்ல வெளில வந்துடும், ஃபேஸ்ல காமிக்கலன்னா கூட. அதனால நம்ம எடுக்கவே கூடாது, நெகட்டிவா எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு நம்ம தான் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்ப உதவிகரமா இருக்கும். ரொம்ப நன்றி, அழகா சொன்னீங்க. ஒரு நாள்ல ஆகிற விஷயம் கிடையாது, புத்தருக்கு கூட ஒரு நாள்ல ஆகிற விஷயம் கிடையாது. பல நாள் பயிற்சிகள் மூலமாகத்தான் இது நம்ம கொண்டு வர முடியுது. இது போல என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பிறந்த இடம், என்னுடைய அம்மா அப்பா, நான் படிச்ச படிப்பு, நான் சாப்பிட்ட உணவு, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய ஊரு, இதை வச்சு எனக்குள்ள ஒரு புத்தி செட் ஆயிருக்குது, எனக்குள்ள ஒரு லிமிடேஷன் செட் ஆயிருக்கு. இதுதான் நான் இப்படிதான் யோசிக்கிறேன். எந்த முடிவு எடுத்தாலுமே யோசிச்சாலுமே அதுக்குள்ளாரதான் எடுத்துட்டு இருக்கேன், அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறேன். என்னுடைய அறிவு, என்னுடைய பார்வை சின்னதா இருக்குது, குறுகியதா இருக்குது, குறுகிய மனப்பான்மையா இருக்குது. ஆனா எனக்கு வெளியே வர ஆசையா இருக்கு. இப்படி வெளியே வர அது நாம செய்யணும், நாம வெளியில வரணும். இப்ப வந்து இந்த யானை எல்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து குழந்தை யானை இருக்கும் குட்டியா, அதை வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ட்ரை பண்ணும், அதை வந்து சங்கிலியை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். ஆனா அதை கட்டி வச்சிருப்பாங்க, அதால முடியாது. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு பல வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ட்ரை பண்ணி அப்படியே விட்டுரும். அப்புறம் அது பெரிய யானையா ஆயிடுது. யானை ஆனதுக்கு அப்புறம் அது பெரிய பெரிய மரத்தெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு போகும், அப்புறம் வீட்டையே கூட இடிச்சு தள்ளிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான யானை அது. திரும்பவும் அந்த யானை பாகன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த யானை குழந்தையா இருக்கும்போது கட்டி போட்டார்ல அந்த சங்கிலி, அதையே வச்சுதான் கட்டி போடுவாரு. அப்ப அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும், ஆனா அதே அளவுதான். அப்ப வந்து ஆஹ்
சின்ன வயசுல இந்த இரும்பு சங்கிலி கட்டிட்டாங்க அப்படின்னா என்னால அதுல இருந்து வெளியில வர முடியாது அப்படின்றது அந்த யானை குழந்தைய வந்து செட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அது என்னதான் வளர்ந்தாலும் அது செட்டிங் வந்து மாத்தவே இல்லை. அது அப்படியே இருக்கு மனசுல. அதனால அது பெரிய யானையாயிட்டு ரொம்ப பலசாலியான யானையா இருந்தா கூட அந்த இரும்பு சங்கிலியை கட்டின உடனே என்ன நினைச்சிடுது, நம்மளால இதை வந்து தாண்டி எல்லாம் போக முடியாது அப்படின்னு அப்படியே அமைதியா இருந்துருது. அந்த சங்கிலியில தான் கட்டி வைக்கிறாங்க. ஏன்னா அது மைண்ட் செட்டிங் தான். அது மாதிரி நாம கூட மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த குறுகிய மனப்பான்மை அதுக்கு காரணம் நாம செட் பண்ணதுதான். அப்ப அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நாம தான் வெளியில வரணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால நாம வந்து மனசை வந்து கொஞ்சம் பரந்த மனம், எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ள முடியவங்களா ஆகும் பொழுது அப்ப மத்தவங்களே அக்செப்ட் பண்ணிப்போம். அப்ப நம்ம மனசை பரந்த மனசா கண்டிப்பா கொண்டுட்டு வர முடியும். என் கையில இருக்கு என்னுடைய மனசு. நான் தான் ஓனரு. நான் எவ்வளவு பெருசாக்க முடியுமோ அவ்வளவு பெருசாக்க முடியும். உலகத்தையே கூட ஒரு குடும்பமா என்னால பார்க்க முடியும். அந்த மாதிரி பரந்த மனசு வந்துருச்சு அப்படின்னா இந்த குறுகிய மனப்பான்மை தானா போயிடும். அது என் கையில தான் இருக்கு. நம்ம செட்டிங்க கொஞ்சம் மாத்தணும். சின்ன வயசுல செட் பண்ணது வேற, இப்போ வந்து எவ்வளவோ பார்த்திருப்போம் இல்லையா? இனிமே வந்து மனசை கொஞ்சம் பரந்த மனசா மாத்துறது என்னோட கையில தான் இருக்கு. செட்டிங்ஸை வந்து சரி பண்றது என்னோட கையில தான் இருக்கு. ஸோ என்னாலையும் மாற்றிக்கொள்ள முடியும். பழைய செட்டிங்ல இருந்து என்ன புது செட்டிங் கொண்டு வந்து விட முடியும். மிக்க நன்றி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். அதிகமானவருக்கு ஒரு தூக்கம், இந்த தூக்கம் ஒரு பிரச்சனையா இருக்கு. நைட்ல தூக்கமின்மை இல்லை அதிக கனவுகளோட தூக்கம், இதனால நைட்ல தூங்குறது இல்லை, பகல டயர்டா இருக்கிறாங்க, திருப்பி நைட்ல தூங்குறது இல்லை, உடம்பு பாதிக்கப்படுது. இரவில் நல்ல தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஏதாவது ஆலோசனைகள் இருக்கா சிஸ்டர்? இப்ப முதல்ல வந்து தூங்குற டைம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க சென்னையில எல்லாம் ஒரு 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 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த ஏரியால எல்லாம் வந்து அப்பதான் விழிச்ச மாதிரி இருப்பாங்க. 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து கடைலாம், ஐஸ்கிரீம் கடையில இருந்து எல்லா கடையுமே திறந்து வச்சிருப்பாங்க. ஹோட்டல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து மிட் நைட் தோசானே பேர் வச்சிருக்காங்க சில கடைக்கெல்லாம். அப்படி மிட் நைட்ல வந்து சாப்பிடுறாங்க. இப்படி எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து இயற்கையோட ஒத்து போகணும். நம்ம உடல் அப்படின்றது வந்து 5 தத்துவங்களால ஆக்கப்பட்டிருக்கு. இந்த உலகமும் 5 தத்துவங்களால ஆக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் வந்து இப்போ சூரியன் மறைய மறைய என்ன ஆகுது அப்படின்னா தூங்க ஆரம்பிக்குது பூமி. இப்ப பறவைகள்லாம் ரிட்டர்ன் வாபஸ் வருது. அதுக்கப்புறம் விலங்குகள்லாம் அது திரும்பி ரிட்டர்ன் வருது. அப்ப பறவைகள் விலங்குகள் எல்லாமே வந்து இயற்கையோட ஒத்து போகுது. இந்த மரம் செடி கொடி எல்லாம் கூட அப்படியே வாட ஆரம்பிக்கும். சாயந்தரம் ஆனா நைட் ஆனா செடிங்கெல்லாம் தூங்குது, மரம் எல்லாம் தூங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பறவைகள் கூண்டுக்கு வருது, விலங்குகள் ரிட்டர்ன் வருது, மரமே வந்து அப்படியே தூங்க ஆரம்பிக்குது. ஆனா மனுஷங்க அப்பதான் விழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் அப்படி இருந்தா அது வந்து என்ன ஆகுது, இயற்கைக்கு புறம்பா நாம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இந்த உடலும் இயற்கை 5 எலிமெண்ட்ஸால ஆக்கப்பட்டிருக்கு. வெளியிலயும் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப வெளியில இருக்கிற 5 எலிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா மனுஷங்க தான் இப்ப வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் வாழ்க்கையை தலைகீழா மாத்தி வச்சிருக்காங்க. அதனால வந்து இப்போ வீட்டுக்கு வராங்க, ஒர்க் பண்ணிட்டு ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுவே மணி 10 ஆயிடுது. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மணி 11 ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பாக்குறாங்க அல்லது மொபைல் பாக்குறாங்க. அதுல நிறைய விஷயங்கள் மொபைல் பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அந்த மொபைல்ல இருந்து வரக்கூடிய அந்த அந்த ரேஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னவா ஒர்க் பண்ணுது அப்படின்னா பிரெயினுக்கு சொல்லுது இது பகல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த பார்க்க ஆரம்பிச்சது ரிலாக்ஸேஷன் பண்றதுக்காக தான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆயிடுது. அப்போ வந்து அவங்களுக்கு 2 மணி அந்த மாதிரி எவ்வளவு நேரம் போறதே தெரியல. சில பேர் 3 மணிக்கு தான் தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா வந்து சந்திரிகா பெஞ்சி வந்திருந்தாங்க. அவங்க வந்து 2 to 5 வந்து விடியற் காலையில ஒரு நல்ல பிரம்ம முகூர்த்தம் அந்த டைம்ல வந்து கடவுளை நினைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து ஒரு அம்மா கேள்வி கேட்கிறாங்க, நான் 2 o'clock தான் படுக்க போறேன்,
2 o'clock நினைக்கணுமா இல்ல 5 o'clock நினைக்கணுமா, படுக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கணுமா தூங்கி எழுந்து நினைக்கணுமா, அந்த மாதிரி கேக்குறாங்க. இப்ப 2 மணிக்கு தான் படுக்க போறாங்கன்னா அவ்வளவு என்ன வேலை இருக்கு வீட்டுல வீட்டுல இருக்கிறாங்க. அது இது நம்ம ப்ரோக்ராம் திரும்ப ரீஷெட்யூல் பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் படுக்கணும். முக்கியமா 10 to 4, 10 to 3, மினிமம் 10 to 3 அந்த டைம்ல தூங்கி இருக்கணும். அது உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அதனால ரிலாக்ஸேஷனுக்காக டிவி பாக்குறதோ அல்லது இந்த மாதிரி மொபைல் பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா அது அது ஸ்லீப்பிங் டைம் சேஞ்ச் ஆயிடுது. ஒரு நாள் சேஞ்ச் ஆச்சுன்னா சைக்கிள்ல கொண்டுட்டு வர்றது கஷ்டம். அதனால எந்த டைம்ல தூங்க போறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் பூமி விழிக்கும் போது நம்ம விழிக்கணும். பறவைகள்லாம் விடியற்காலில எழுந்துடுறாங்க, அதெல்லாம் ஒழுங்கா இருக்கு. மனுஷங்க மட்டும்தான் 6 அறிவு கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டா நடந்துகிட்டா அப்புறம் உடல்ல வியாதி வருமா வராதா? பறவைகள் விலங்குகளுக்கு இல்லாத வியாதிலாம் மனுஷங்களுக்கு தான் இருக்கு. அதுக்கு காரணம் இயற்கையோட ஒத்து போகாம இருக்கிறது தான் காரணம். அதனால தூக்கம் டிஸ்டர்ப் ஏன் ஆகுது? நீங்க 2 மணி 3 மணிக்கு மேல ஒருவேளை தூங்கினா கூட, காலையில 10 மணி வரைக்கும் தூங்கினா கூட அது ஒழுங்கான தூக்கமா இருக்காது. அது கனவுகளோட தான் இருக்கும் அல்லது டிஸ்டர்பன்ஸோட தான் அந்த ஸ்லீப் இருக்கும். ஏன்னா பூமி விழிச்சிருச்சுல, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அது சரியான தூக்கம் கிடையாது. அது தூங்கும் போது நீங்களும் கூட சேர்ந்து தூங்கிடுங்க, அவ்வளவுதான். அந்த 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அந்த டைம்ல முழிக்காம இருந்தா நல்லது. அந்த டைம் தான் தூங்குறதுக்கான டைம். அதனால எவ்வளவு சீக்கிரம் தூங்க போறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது, தூக்கத்துக்கும் நல்லது. இப்போ சவுண்ட் ஸ்லீப் வரும் அப்பதான். மிக்க நன்றி சகோதரி. இவ்வளவு நேரம் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் மிக அழகான தீர்வை சொல்லி எங்களுடைய அமுதமழை இணையதள வானொலி நேயர்களுக்காக இவ்வளவு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களால் இவ்வளவு நல்லா தெளிவா விளக்கம் சொல்ல முடியுது என்றால் உங்களுடைய இந்த ஆன்மீக பாதை எவ்வளவு மேம்பட்டது என்பது உங்க பேச்சில, உங்களுடைய முக பாவனையில நல்லா தெரிய வருது. மிக்க எங்களுடைய அமுதமழை இணையதள வானொலி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சகோதரி ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களே. வணக்கம் பிரதர். இந்த அமுதமழை இணையதள வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி. உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி, ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். ஓம் சாந்தி.in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.